வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இவன் அவசரமா முன்னாடி போய் பேனட் ஓபன் பண்ணி அதே அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படி ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் தாங்க தக்காளி வேற லெவலா இருக்கும். அதாவது இவங்க போற ரோட்டு முழுக்க நெருப்பு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்கங்க மரங்கள் விழுந்து கிடக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். தான் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட மகனோட முகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும், அவன் கூட நிக்கணும், அவனை பாத்துக்கணும். அப்படின்னு கொய்யால இவன் வேற லெவல்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போவான். சோ இப்படி நம்ம ஹீரோ புயல் வேகத்துல இந்த நெருப்பு, மரம், காடு எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்படி போகும்போது திடீர்னு அவங்களோட பஸ் இந்த புகை மறக்குது. கட்ட கடைசியா அந்த காட்டு அந்த தீயில இருந்து தீ பிடிக்காத சாதாரண ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த பஸ்ல இருந்த எல்லாரோட உயிரையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். அப்ப அவங்களுடைய முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பார்க்கணுமே. அதாவது நெருப்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல அந்த நெருப்பை விட்டு தப்பிச்சு வெளியில வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் நேரா கேம்புக்கு போகுது. இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸும் வராங்க. பசங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. ஒவ்வொரு பசங்களையும் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட ஃபேமிலி